வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல டேஸ்டியா கொத்தமல்லி சாதம் செய்ய போறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். எந்த குழம்பும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறப்போ டக்குன்னு இந்த வெரைட்டி ரைஸும் செஞ்சிடலாம். இன்னைக்கு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன்ல உங்களுக்காக செஞ்சு காட்ட போறது அம்முவும் கதாவும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நான் பச்சரிசி வந்து ஒரு 1/4 கிலோ 850 கிராம் இருக்குங்க. இதை வந்து ஊற வச்சு வடித்து நல்லா ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு ஆற வச்சு எடுத்து பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சிடும். நல்லா உதிரி உதிரியாக வரும். உதிரி உதிரியாக வந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாதம். அதனால உதிரி உதிரியாக ஆற வச்சு பவுலில் கொட்டி எடுத்து வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1.5 கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதை அரைச்சாச்சுங்க. பொட்டுக்கல்லையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது பாதி வேகட்டும். பாதி வறுபட்டதும் ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால போடுறது உங்கள் விருப்பம். அது கூட 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி கறிவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விடலாம். அடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கல கொத்தமல்லி இதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகணும். எல்லாம் பிரியும் சைடில். அதை வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். சாதம் வடிச்சிட்டு இருந்ததுன்னா இது 10 நிமிஷங்க சட்டன் பண்ணிடலாம். இது நல்ல கமகமன்னு வாசனை, அந்த கொத்தமல்லியோட வாசனை, பச்சை மிளகா அருமையாக இருக்கும். சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடங்க கொத்தமல்லி இல்லையா, ரொம்ப நல்லது கூட. பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு 1 நிமிஷம் கலந்து விடலாம். அதோட 1.5 டீஸ்பூன் உப்பு, ஒரு நிமிஷம் கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதில் நான் மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கல்ல, இதை தூவிட்டு இதையும் 1 நிமிஷம் கலந்து விடலாம். உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுங்க. சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.